ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு. இதில் வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறத பற்றி நான் இன்னைக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீரணும், தீராத துன்பத்தில் இருந்து மீளணும் அப்படிங்கிறவங்க உக்கிர தெய்வங்களை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும். அப்படி அதிக சக்தி வாய்ந்த உடனடி பலன் தரக்கூடிய வழிபாடுகளில் ஒன்று தான் வாராகி வழிபாடு. இந்த வாராகியை வழிபாடு செய்கிறவங்களுக்கு கஷ்டம், நோய், பகை, தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. உடனடியாக பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருளக்கூடியவள் வாராகி. இதுவரைக்கு நீங்கள் வாராகியை வழிபட்டது கிடையாது அப்படின்னாலும் தற்போது இப்போ நடந்துட்டுருக்கிற ஆஷாட நவராத்திரி காலத்தில் வாராகியை வழிபட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும். அதை நாம் எப்போ வழிபாடு பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்தகன்னியர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் வாராகி. ஆஷாட நவராத்திரியில் வழிபாடு செய்யப்படும் பிரதான தெய்வமாக இருக்கிறார் வாராகி. ஆஷாட நவராத்திரி காலத்தில் வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி மனதார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைக்கும். வேண்டிய வரங்கள் வேண்டியபடி கிடைக்கும். அனைத்து விதமான கஷ்டங்கள்ல இருந்து நம்மளால சுலபமாக விடுபடவும் முடியும். பொதுவாக வாராகிய பஞ்சமி திதியில தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்வாங்க. இது தவிர வாராகிய வழிபடவும் வாராகி தாயோட அருளை பெறவும் ஏற்ற காலம் என்ன அப்படின்னா ஆஷாட நவராத்திரி காலம்தான். ஏற்கனவே வாராகிய வழிபாடு செய்கிறவங்களும் இதுவரை வழிபாடு செய்யாதவங்களும் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை மாலை நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா வாராகியின் அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும். ஆஷாட நவராத்திரி வரும் பஞ்சமி நாள் அல்லது அஷ்டமி நாளில் இல்லை ஏதாவது ஒரு நாளில் மாலை 6 மணிக்கு அப்புறமா இரவு 10 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை யாருனாலும் செய்யலாம். வீட்டின் பூஜை அறையில் அமர்ந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. தீட்டு இருக்கிறவங்க, அசைவம் சாப்பிட்டவர்களும் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் பூஜை அறையில் இல்லாமல் வெளியில் அமர்ந்து செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு சிறிய தட்டில் ஒரு அகல் விளக்கை வச்சு அதில் கற்பூரத்தை வைக்கணும். அதுக்கு மேலே கற்பூரவள்ளி இலையை வச்சு அதுக்கு மேலே உடையாத கிராம்பு 5 வைக்கணும். அதுக்கு மேலே இன்னொரு கற்பூரத்தை வச்சுக்கோங்க. இப்போ வாராகிய மனதார நினச்சி கஷ்டங்கள் எல்லாமே தீரணும், விலகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த கற்பூரத்தை ஏற்றுங்க. வீட்டில் எல்லா பகுதிகளிலையும் இந்த கற்பூரத்தை ஏற்றி வச்சதை நீங்கள் காட்டணும். இதனால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். அதோடு கற்பூரம், கற்பூரவள்ளி இலை, கிராம்பு இது எல்லாமே எரிக்கிறதுனால இதில் இருந்து வரும் வாசனையை வீட்டில் இருக்கும் எல்லாருமே நுகர்வதன் மூலமாக எல்லாருக்கும் நன்மைகள் நடைபெறும். வாராகியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் வாராகி அம்மனுக்கு பிரியமான கிழங்குகள், மாதுளை முத்துக்கள் இது எல்லாமே நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். வாராகிக்கு தேன் கலந்த உணவுகள் படைக்கிறது, தேனால் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறது அதிக பலனை கொடுக்கும். இதனால மனம் மகிழ்ந்து பக்தர்கள் வேண்டிய வரத்தை வாராகி தேவி உடனடியாக கொடுப்பா. வழக்கமாகவே பஞ்சமி மற்றும் அஷ்டமி திதிகளில் வரும் நாட்களில் வாராகியை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாராகி ஓடி வந்து நம்மளுடைய துன்பங்களில் இருந்து நம்மளை காத்து அருள் செய்வா. வாராகியை வழிபாடு செய்கிறதுனால வழக்குகளில் இருந்து நாம் விடுபடலாம். முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். கடன், பகை இது எல்லாமே தீரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நினச்சி இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு முக்கியமான ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நம்பிக்கையோட இந்த வாராகி வழிபாடை செய்யுங்க. இதுக்கு உங்ககிட்ட படமோ சிலையோ இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி நீங்கள் வாராகிக்கு வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வச்சு கூட நாம் செஞ்சுக்கலாம்.
அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வாராகி வழிபாடை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவற விடாமல் செஞ்சிருங்க. கை நிறைய பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.